ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய ஆயுத காவல் படையில் 2861 எஸ்ஐ காலி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. காவல்துறை மற்றும் மத்திய ஆயுத காவல் படையில் உள்ள உதவி ஆய்வாளர் பதவிகளுக்கான தேர்வு அறிவிப்பை அரசு பணியாளர் தேர்வாணையம் எஸ்எஸ்சி வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 3073 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்படுது. இதில் மத்திய ஆயுத காவல் படையில் மட்டும் 2861 காலி பணியிடங்கள் இருக்குது. டெல்லி காவல்துறையில் எஸ்ஐக்கு ஆண்கள் 142, பெண்கள் 70 என மொத்தம் 212 காலி பணியிடங்கள் நிரப்ப இருக்கிறாங்க. மத்திய ஆயுத காவல் படையின் கீழ் மத்திய ரிசர்வ் காவல் படை, எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை, சேவைகள் தேர்வு வாரியம் ஆகியவற்றில் உள்ள எஸ்ஐ பதவிகள் நிரப்பப்படுது. இதில் மொத்தம் 2861 காலி பணியிடங்கள் இருக்குது. சிஆர்பிஎஃப்ல 1029, பிஎஸ்எஃப்ல 223, ஐடிபிபியில் 233, சிஐஎஸ்எஃப்ல 1294, எஸ்எஸ்பியில் 82 ஆக மொத்தம் 2861 பணியிடங்கள் நிரப்புறாங்க. உதவி ஆய்வாளர் பதவிக்கு குறைஞ்சபட்சம் 20 வயசுலேன்னு அதிகபட்சம் 25 வயசுக்குள்ளே இருக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷமும், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 வருஷம் வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. எஸ்ஐ பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடியவங்க ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும். டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பணியிடங்களுக்கு நிலை 6 கீழே 35,400 முதல் 1,12,400 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு முதல் தாள் எழுத்து தேர்வு, உடற்தகுதி, உடல் திறன் தேர்வு, 2ஆம் தாள் மற்றும் மருத்துவ தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. முதல் தாள் பொது அறிவு, நுண்ணறிவு, ஆங்கிலம் உள்ளிட்டவற்றுடன் 200 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். 2ஆம் தாளில் ஆங்கில மொழிக்காக 200 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, ssc.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபா செலுத்தணும். பெண்கள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடியவங்க 16/10/2025 விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.